தோழி பாடுறீங்களா? நான் பாடிடுவேன். பாடுங்க தோழி. நீராறும் கடலெடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இன்றைய ஜூம் நிகழ்வின் வாராந்திர நிகழ்வில் பாடலரங்கம் நடைபெற இருக்கிற இந்த தருணத்தில் அனைவருக்கும் மாலை வணக்கங்களை கூறி மீண்டும் வரவேற்று நிகழ்வை ஜெயா அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் ஜெயா அம்மா, நிகழ்விற்கு தலைமை தாங்கி பாடல்களை வழிநடத்துங்கள். நன்றி. நன்றிங்க. இணைப்பில் இணைந்திருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நிறுவனர் குகனையா அவர்களுக்கும், யாவரும் கேளிர் கலை இலக்கிய மைய தலைவர் அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்து பாடல்களை கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற அத்துணை பாடகர்களுக்கும், நமது பார்வையாளராக இருந்து கொண்டு நம்மளை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற தாமோதரனையா அவர்களுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற வாரம் காதலர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக பட்டிமன்றம் நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு கருத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டது. காதலர் தினத்தை கொண்டாடுவது காதல் திருமணம் சிறப்பானதா அல்லது ஏற்பாட்டு திருமணம் சிறப்பானதா என்ற தலைப்பிலே இரு அணிகள் மிக சிறப்பாக அவர்கள் வாதத்தை வைத்தார்கள். இறுதியாக தலைவர் அவர்கள் நிறுவனர் அவர்கள் மிக சிறப்பானதொரு உரையை ஆற்றி நிகழ்ச்சியை முடித்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று காதல் பாடல்கள் பாடுவதற்காக எல்லோரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். அதாவது காதலை பாடாத கவிஞர்களே இல்லை, காதலை பாடாத கவிஞர்களே இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காதல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஊற்றெடுத்து வரும் என்பது எல்லோரும் அறிந்த உண்மைதான். இந்த நிகழ்விலே காதல் பாடல்களை பாடுவதற்காக நாம் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கி வைக்க விழைகிறேன். தென்னங்கேற்று ஊஞ்சலிலே தென்றலும் நீந்திடும் சோலையிலே சிட்டுக்குருவி பாடுது தன் பெட்டை துணை தேடுது. சிட்டுக்குருவி பாடுது தன் பெட்டை துணையை தேடுது. நீலமேகம் ஏன வண்ண ஆடை போலே அழைக்குது, தொடுவானில் இரண்டும் கலக்குது. வானை பூமி அழைக்குது, தொடுவானில் இரண்டும் கலக்குது.
தென்னங்கேற்று மூன்றலிலே தென்றலும் நீந்திடும் சோலையிலே சிட்டுக்குருவி பாடுது தன் பெட்டை துணையை தேடுது. நன்றி. இணைந்திருப்பவர்களை அழைக்கலாம் தோழி. சரிங்க தோழி. நிகழ்வில் முதலாவதாக அது ஒரு சொல்லுங்க. இல்ல இப்ப அக்கா அவங்க இணைத் தலைவர் ஜெய வேதாச்சலம் அவர்கள் பாடின பாட்டு ரொம்ப பழைய பாடல். அந்த படம் வந்து தேடுனேன். அது ஏன்னா இதை ரொம்ப அதிகமா ரசிச்சு கேட்கக்கூடிய ஒரு பாடல். ஆனா ரொம்ப ரேர் சாங்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பாடலை வந்து எடுத்து அழகா ரொம்ப ரொம்ப மெலோடிஸ். இது மலையாளத்திலயும் இந்த பாட்டு ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். இதே என்ன படம் இது தோழி? என்ன படம்? படம் வந்து படமா? பாதை தெரியுது பார். பாதை தெரியுது பார். இந்த பாடலை இயற்றியவர் வந்து ஜெயகாந்தன், பாடியவர் வந்து பழைய பாட்டை பி.பி. வச்சுட்டீங்க ஸ்ரீனிவாஸ். தெரியாம? என்னக்கா? ஆமா ஆமா. ம். நீங்க எல்லாம் பாட்டு கரெக்டா தேர்ந்து எடுத்துருவீங்களே அப்படியே இதுல போய். எடுத்தாரு. அதனாலதான் தேடலோட சிறப்பு தலைவரா சிறப்பு. இருக்காரு. தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். ஆமா. ஆமா, தேடல் தானே தேடல் வாழ்க்கையே. இலக்கிய தலைவர் உடனே தேடல் தேடி தான் எடுத்துருவாரு எந்த ஒரு இதையும். அடுத்து சொல்லுங்க தலைவரே. நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க. பாடல் அரங்கத்தின் அதான் முதலாக ராகவன் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். நான் பாடும் பாடல் வந்து மண் வாசனை என்ற படத்திலிருந்து கொத்தி வச்ச மல்லிகை முட்டு. கொத்தி வச்ச மல்லிகை முட்டு ஒத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியான மாமம் பேரு சொல்லி சொல்லி ஆடானது ரொம்ப நாளானது. ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு ஒத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானது மாம பேர் சொல்லி ஆடானது ரொம்ப நாளானது. கொத்தி வச்ச மல்லிகை முட்டு மாலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மடி சாயம் மலமா முல்லைப்பூச்சூடு நல்ல பாய் போடு ஆடவாட காத்து சூடு ஏத்துது. கொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசினானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. ஆத்துக்குள்ள நேத்து ஒன்ன நினைச்சேன் மெக்க நேரம் போங்க மஞ்ச குளிச்சு கொஞ்சம் அறிஞ்சு இருக்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதான பூ தாங்குது. ஒத்தி வச்ச மல்லிகை முட்டு புத்திருச்சி வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசி ஆனதே மாமன் பேர சொல்லி ஆளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு ஐயா, சிறப்பு சிறப்பு. மிக சிறப்பான ஒரு பாடல் மண் வாசனை என்ற படத்திலிருந்து
கொத்தி வச்ச மல்லிகை முட்டு என்ற பாடலை மிக அழகாக பாடினீர்கள். ஆஹ் ஆண் குரல் பெண் குரல் இரண்டுமே மிகவும், அதாவது இரண்டு குரலில் நீங்கள் பாடவில்லை என்றாலும் அது பாடல் வரிகள் மிகவும் அழகானதாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா, இணைந்து வந்து பாடலை பாடியதற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி. நிகழ்வில் லட்சுமி அம்மா இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மாலை வணக்கம் கூறி வரவேற்போம். வாருங்கள் அம்மா. நிகழ்வில் அடுத்ததாக பாட இருப்பது பிரபு ஐயா அவர்களை அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது காதல் பாடல்கள் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்திருக்கீங்க. சிற்பியின் இசையில் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற திரைப்படத்தில் உன்னிமேனன் அவர்களின் இனிய குரலில் நாம் கேட்ட ஒரு பாடல். அதாவது 80s 90ஸ்ல எப்படி இளையராஜா சாரோட பாட்டு கேட்டா எந்த ஒரு கூஸ்பம் என்று சொல்வார்களே, ஒரு மன நெகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த அளவுக்கு ஒரு அருமையான மன நிகழ்ச்சி இந்த பாடலை கேட்டாலும் ஏற்படும். அந்த 2000க்கு மேல் வந்த பாடல் தான், 2000க்கு மேல் வந்த பாடல் தான். இருந்தாலும் அந்த மன மகிழ்ச்சியும் மன நெகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு பாடல். பாடல் வரிகளும் சரி, ராகமும் சரி, சிற்பியின் அழகான இசையும் சரி. அந்த ஒரு பாடலை உங்களுக்காக நான் பாடுகிறேன். நானா நனனா நனா, நானா நனனா நனா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. கல்லை கனியாக்கினாள், முல்லை மலராக்கினாள். எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. தையாரே தைய தைய தையா, தையாரே தைய தைய தையா, தையா, தையாரே தைய தைய தையா, 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 தையாரே தைய தையா. தரையில் நடந்தனா வானில் பறக்கிறேன். உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. இரவாய் இருந்த நான் பகலாய் மாறினேன். உன்னால் தானம்மா, உன்னால் தானம்மா. நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா, அதில் நதிக்கொரு வழியும் இல்லையம்மா. என் இதயத்தில் நினைவுகள் நீங்குதம்மா, அதில் எனக்கொரு வழியும் இல்லையம்மா. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, காதல் எனக்கு போதுமம்மா, என் காதல் எனக்கு போதுமம்மா. எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த வெண்ணிலா. யா 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 யா. மழையில் நனைகிறேன், குடையாய் வருகிறாய். வெயிலில் நடுக்கிறேன், நிழலாய் வருகிறாய். தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய். சோகம் என்கிறேன், ஏன் தாயாய் வருகிறாய்.
எனக்கென இருந்தது ஒரு மனசு, அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு. எனக்கென இருப்பது ஒரு உசுரு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ இருந்தால் என்ன, பிரிந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு, என்றும் நீதான் எந்தன் ஒளி விளக்கு. உருவத்தை காட்டிடும் கண்ணாடி, என் உள்ளத்தை உன்னிடம் காட்டாதா? பூவிடம் கதை சொல்லும் பூங்காற்று, என் காதலை உன்னிடம் கூடாதா? நீ இருந்தால் என்ன, மறுத்தால் என்ன, உன்னை சேரும் அந்த நாள் வாராதா? உன்னை சேரும் திருநாள் விரைவில் வாராதா? தம்பி பேர்ல எழுதிட்டாங்களே அந்த சின்ன மேல இருக்கிறா பழக்கு அப்படின்னு எங்கே அந்த போலீஸ் வெண்ணிலா, ஸ்டேஷன்ல எங்கே உங்க அம்மா நல்லா இருக்காரு. அந்த வெண்ணிலா. தேங்க்யூ. கேட்கலையாம்மா நான் பாடினது? நல்லா கேட்டுக்கோங்கய்யா. சிறப்பா இருந்துச்சு. மிக ரொம்ப இடையில அமைதியா. நீங்க பேசவும் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, அதனால. இல்ல இடையில யாரோ பேசினாங்க, இடைஞ்சலா இருந்துச்சு. இடையில யாரோ பேசிட்டு இருந்தாங்க, அதனால நீங்க பாடுறது கொஞ்சம் தடையா இருந்துச்சு. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு மியூட்ல போட சொன்னேன் ஐயாவை எல்லாத்தையும். அந்த மிக காலத்துக்கு சிறப்பான. சொல்லுங்க ஐயா. அந்த காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாரு. ஆமா, மிக சிறப்பா அப்படியே அமைதியா அப்படியே நீரோட்டம், அதாவது ஆற்றொழுக்கு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு பாட்டு. மிக சிறப்பாக இந்த பாடலை பாடினீர்கள் ஐயா. கேட்க கேட்க இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாம் போலதான் இருந்தது. மிக நன்றி சிறப்புங்க நன்றி ஐயா. பாடலை நன்றிங்க. தேர்ந்தெடுத்து இங்கே நீங்க பாடியமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. இது வாழ்த்துக்கள். இசையோட பாடினா இன்னும் நல்லா இருக்குமா? அந்த ஆமா, தொழில்நுட்பம் தான் நம்ம கண்டிப்பா. கிட்ட இல்ல. அதுதான் பிரச்சனை. கண்டிப்பா இசையோட பாடினாக்க அப்படியே ஒரிஜினல் அது சாங்க கேட்குற மாதிரியே அது இருந்திருக்கும். ஜூம்ல வந்து நம்ம அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நான் பாடுறது உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. அதனாலதான் நான் கரோக்கி பயன்படுத்துறதை விட்டுட்டேன். ஆமா, கரோக்கி வந்து ஜூமுக்கு வந்து சரியா வராதுன்னு நினைக்கிறேன். அதான் ஏற்கனவே ஒரு ஒரு பாடல் நண்பர் வந்து ட்ரை வந்து பண்ணோம். முயற்சி பண்ணாரு, ஆனா அது நான் சரியா தான் இல்ல கேட்கல. ஆமாங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றி வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. மியூசிக் நீங்களே பண்ணிட்டீங்களே பிரபு, என்னங்க ஐயா? மியூசிக் போட்டீங்களே, இப்ப வாயிலே மியூசிக் போட்டீங்களே. அது அதுல வர இது சங்கதி தாங்க ஐயா. அது வந்து ஆமா ஆமா, அது வந்து மியூசிக் கிடையாது. அவர் இது ஏதோ பாடினாருமா. ஆமாங்க ஐயா, பாட்டுல அது ராகம் வருங்க ஐயா இடையில. என்னமா தையாரா தையா 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 அப்படின்னு ஏதோ பாடினாரப்பா. ஆமாங்க ஐயா, அதெல்லாம் பயங்கரமா பாடிட்டாங்க ஐயா. சூப்பரா. சரி, நன்றி நல்லது நன்றி. நல்லது நல்லது. அடுத்ததாக ஒரு விடுதலை என்ற படத்தில் இசைஞானி இளையராஜா அவர்களும் அனன்யா அவர்களும் பாடிய ஒரு பாடல். அந்த பாடலோடு அடுத்தவரை அழகலாம் என்று நினைக்கின்றேன். அது யாருமா பாடுறா? நான் பாடலான்னு இருந்தேன். பாடுங்க ஐயா. யாரோ பாடுறதா இருந்தா பாடுங்க. நான் வந்து பெண் குரலை பாடிடுறேன், நீங்க ஆண் குரலை பாடிடுங்க அப்புறமா உங்க இதுல. அதெல்லாம் இல்ல, ஆண் குரல் மட்டும்தாம்மா. சரிங்க ஐயா. நீங்க பாடுறது வேற பாட்டுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். வழிநெடுக தானங்க ஐயா பாடுறீங்க? வழிநெடுக. அதுவா? ஆமாங்க ஐயா, அதான் நான் நான் பாடுறது பாடுறேன். உன்னோட நடந்தா. சரி சரி, அதை பாடுங்க. நடந்தா அந்த பாட்டு பாடலாம்னு நினைச்சேன். சரிங்க ஐயா, பாடுங்க, அதை பயிற்சி பாடுங்க. எடுக்கல, அவ்வளவுதான். ஓகே, ஏதோ கிட்ட பாடுங்க. வரும். பாடலாமாங்க ஐயா? நான் கடைசியா கேட்டு கேட்டு பாடுவேன். பழகி இருக்கு இல்லைங்களையா, அதை வச்சு பாடுங்க. இல்ல, மத்தவங்க பாடலாமா ஐயா? நான் கடைசியா தானே பாடுவேன். ஐயா பாடலாங்களா? ஜெயம்மா பாடுங்க. யாரு? நல்லது ம். நல்லதுங்க ஐயா. பாடுங்க கிட்ட பாடுங்க வரும் பாடுங்க. நேரத்துல எட்டி போற தூரத்துல நீ இருக்க உள்ளுக்குள்ள உன்னை விட்டு போவதில்லை. உலகத்தில் எங்கோ மூலையில இருக்கிற இருண்ட காட்டுக்குள்ள இரு சிறு உசிறு துடிக்கிறது. நெசமா யாருக்கும் தெரியாது, சாட்சி சொல்லும் இந்த காடறியும். காட்டுல வீசிடும் காத்தறியும். வழி நெடுக காட்டு மல்லி
கண் பார்த்தும் கவனமில்ல, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, பூமணம் புதுசா தெரியும் அம்மா, ஏன் மனம் கரும்பா இனிக்குதம்மா, வழி நெடுக காட்டு மல்லி. அடுத்தவர் இழக்கலாம் ஐயா. நன்றி தோழி, சிறப்பா பாடுனீங்க. அடுத்ததாக நிகழ்வில் சரவணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு இனிய மாலை வணக்கம் கூறி வரவேற்போம். ஆமா, இனிய மாலை வணக்கம். நன்றி. நிகழ்வில் பிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய யாவரும் கேடீர் கடைநிலை மையத்தினுடைய நிறுவனர் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். நிகழ்வு மிகவும் சிறப்பாகவும் அருமையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நான் பாடட்டுங்களா? தப்பில்ல, பாடுங்க. அப்புறமா இன்னொரு பாட்டு பாடினா போதும். பாடுங்க. மகிழ்ச்சிங்க, நன்றிங்கம்மா. பாடுங்க. தமிழக யாவரும் கேடீர் கலை இலக்கிய மையத்தினுடைய வாராந்திர வாசகர் நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அருமையான காதல் தினர் பாடல்களை தற்போது சிறப்பாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய இணை தலைவர் மரியாதைக்குரிய ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களுக்கும், யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திராவிடமணி அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சீரம் சிறப்புமாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய யாவரும் கலரி இலை இலக்கியத்தினுடைய செயலர் மரியாதைக்குரிய தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும், நிகழ்வை வாரந்தோறும் விடாது பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மூத்த கவிஞர் ராகவன் ஐயா அவர்களுக்கும், இணைப்பில் இணைந்து நல்ல கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் எனது அன்பு நண்பர் பிரபு ஐயா அவர்களுக்கும், யாவரும் கேடீர் கலை லட்சுமி அம்மா அவர்களுக்கும், முத்தாய் நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். இதோ காதல் பாடல் ஐயா உங்களுக்கு சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். அம்மா பேசுறது கேட்கலீங்களா? விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. வேற யாரும் இடையில பேசுறாங்க, எல்லாரும் மியூட்ல போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஐயா உன்னுடைய அலைபேசியில தான் வருது ஒளி. மியூட்ல போட்டுருங்க எல்லாரும். பேசுங்க ஐயா, நீங்க பேசிட்டு பாடுங்க. பாடுங்கம்மா. பாடுங்க. அடியாத்தாடி அடியாத்தாடி என மனசொன்னு ரெக்க கட்டி பறக்கு சரிதானா, அடி அம்மாடி ஒரு அழ வந்து மனசுல அடிக்குது அதுதானா, உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம், இவன் மேகமாக யாரோ காரணம், அடியாத்தாடி என மனசு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி மேகம் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ, இப்படி நானதில்ல, புத்தி மாறி போனதில்ல, முன்ன பின்ன நேர்ந்ததில்ல, மூக்கு நுனி வேர்த்ததில்ல, கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ, படபட குனிஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ, இசை கேட்டாயோ,
தாகம்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பொண்ணே உன்னை என்ன செய்ய உத்தேசம். வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து வந்து போவதென்ன. கட்டுமரம் பூ பூக்க ஆசைப்பட்டு ஆவதென்ன. கட்டு தறி கால நானே கண்ணு குட்டியானேனே. தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேன். சொல் பொன்மானே. அடியாத்தாடி மனசொன்னு ரெக்கம் கட்டி பறக்குது சரிதானா. அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா. உயிரோடு உறவா ஒரு கோடி ஆனந்தம். இவன் மேகமாக யாரோ காரணம். அடியாத்தாடி இன மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா. அடி அம்மாடி. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா, சிறப்பு சிறப்பு. கடலோர கவிதைகள் என்ற படம், இந்த நீங்க பாடிய பாடல் வந்து இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இசைஞானி இளையராஜாவும் ஜானகியமும் பாடியிருப்பார்கள் இந்த பாட்டை. மிக சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. இடையில ஏதோ சத்தம் வந்துச்சு, அதனால்தான் மியூட்ல போட சொன்னேன் எல்லாரையும். ஒருவர் பாடும் பொழுது எல்லோரும் தயவு செய்து மியூட்டில் போட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பாக பாடினீர்கள் ஐயா. வந்து கலந்து கொண்டு பாடல் பாடி சிறப்பிட்டமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா, நன்றிங்கம்மா. சிறப்பாக நிகழ்வு தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நிகழ்வில் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். லட்சுமி அம்மா இணைஞ்சிருந்தாங்க. லட்சுமி அம்மா இருக்கீங்களா? ஐயாவே 2 இதுல இணைஞ்சிருக்காரு போல இருக்கு. ஆமா, 2 போன் காட்டுது. போன முறை என்னது கூட நான் 2 இணையவே இல்லை, ஆனா 2 காமிச்சது. ஐயா கூட சொன்னாரு. அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். நிகழ்வில் அடுத்ததாக தூணிலும் இருப்பார், போனிலும் இருப்பார். நிகழ்வில் அடுத்ததாக லட்சுமி அம்மாவை காணோம். அவங்க இந்த மீண்டும் இணைஞ்சதும் பாட சொல்லலாம். அதுக்குள்ள போயிட்டாங்க. அவங்களதான் கூப்பிடலான்னு இருந்தேன், அதுக்குள்ள அவங்க போய் கிளம்பிட்டாங்க. அவங்க போன் சூடாகுதும்பாங்க, அப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. சரி, அடுத்ததாக தேடல் இலக்கிய தலைவரை பாட அழைப்போம். நம் யாவரும் கேளிர் கலை இலக்கிய மையத்தின் தலைவரும் கூட. யாவரும் கேளிர் கலை இலக்கிய மையத்தினுடைய ஒரு இனிமையான வாராந்தர நிகழ்வு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக அருமையாக நடந்தேறி கொண்டிருக்கிறது. அதில் பாடல் அரங்கம் என்றால் சிறப்பு. எங்கிருப்பவர்கள் எல்லாம் தன்னுடைய வேலையை விட்டு கூட வந்து ஒரு எட்டு வந்து இங்க வந்து முகத்தை காட்டிட்டு போயிடுறாங்க. ஒரு பாடலாவது பாடணும், அதை கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு விரும்புறாங்க. அந்த அளவுக்கு பாடல் அரங்கம் சிறப்பா இருக்கு நம்மளுடைய இந்த நிகழ்வுகள்ல. இன்னைக்கு வந்து காதலர் தினத்தை கொண்டாடும் விதமாக காதல் பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால காதல் பாடல், காதல்ல வந்து மகிழ்ச்சியை விட ரொம்ப சோகமான ஒரு பாடல் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்கும். காதல் சோகம்தான் ரொம்ப இருக்கிறதுலயே வந்து பிழியக்கூடியது, உள்ளத்தை இதயத்தை பிழியக்கூடியது. அந்த மாதிரியான பாடல்களை நான் அதிகமா கேட்டுக்கிறேன். இரவு நேரங்கள்ல கேட்பேன் அந்த பாடல்களை. இன்றைக்கு வந்து மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய நினைவு நாள். அவர் வந்து 2011 இதே நாள்ல மறைந்தார். 66 வயசுல இறந்திருக்காரு. அவருடைய நினைவு நாளை நினைவு நாள்னாலே அவர் இறந்தது வந்து நமக்கு சோகம் தானே. அதனால அவர் பாடிச்ச சோகப்பாட்டவே பாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. படம் வந்து வேதம் புதிது. இது வந்து இசையமைப்பாளர் தேவேந்திரன் அப்படிங்கிற இசையமைப்பாளர் அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு.
இந்த பாடலை பாடுறேன். மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா, கூட்டு வண்டி உள்ளுக்குள்ளே உண்டு கிளி வாடுதம்மா. புறப்பட்ட இடம் வேறு, இவள் போகும் இடம் வேறு, காதலுக்கு வரலாறு, கண்ணீரு தகராறு. மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா. ஓடி போய் சொல்லிவிட உயிர் கிடந்து துடிக்கிறது, ஊமை கண்ட கனவு இது உள்ளுக்குள் வலிக்கிறது. எண்ணத்தை சொல்லாமல் ரெண்டு பணம் தவிக்குது, கன்னத்தில் சிந்தாமல் கண்ணீரும் உறைந்தது. காட்டு மரங்கள் எல்லாம் கை நீட்டி அழைக்குது, மாட்டு சலங்கை எல்லாம் மகளோடு அடுகுது. மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா. ஆற்று மணல் மேடுகளே அதனருகே ஆலயமே, தென்னை இளந்தோப்புகளே தேன் கொடுத்த சோலைகளே, நதி வழி போன மகள் விதி வழி போகின்றான், இதயத்தில் துடிப்பில்லை இருந்தாலும் வாழுகிறாள். தின்ன கிளி இரண்டும் செய்துவிட்ட பாவம் என்ன, அன்பை கொன்று விட்டு ஆச்சாரம் வாழ்வதென்ன. மாட்டு வண்டி சாலையிலே கூட்டு வண்டி போகுதம்மா, கூட்டு வண்டி போகுதம்மா. நன்றி, வணக்கம். சிறப்பு தலைவர் அவர்களே, மிக சிறப்பான ஒரு பாடலை பாடினீர்கள். ஏன்னா சோகமான நன்றி, பாடல்கள் தான் நன்றி. காதலின் உணர்வுகளை மிக ஆழமாக நமக்குள் உணர்த்தும் என்ற சொல்லோடு நீங்கள் இந்த பாடலை தொடங்கி பாடி முடித்திருக்கிறீர்கள். அதோடு மலேசியா வாசுதேவன் அவர்களின் நினைவு நாள் என்று கூறி அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் பாடிய பாடலை நீங்கள் பாடியது மிக மிக சிறப்பு. ஒரு தகவலோடு உங்கள் பாடலை நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். மிக சிறப்பாகவும் இந்த பாடல் அமைந்திருந்தது. பாடல் வரிகள் உண்மையிலேயே உள்ளத்தை தேய்ப்பதாகவும் இருந்தது. சிறப்பு சிறப்பு தலைவர் அவர்களே. நன்றி, 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 நன்றி. சகோதரர் மிகவும் உருக்கமான ஒரு பாடலை பாடியுள்ளார். மீண்டும் நிகழ்வில் உற்சாகமான ஒரு பாடலை பாடுவார் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வில் அடுத்ததாக லட்சுமி அம்மா அவர்களை பாட அழைக்கிறேன். உங்களை அழைத்துக் கொண்டே இருந்தேன் அம்மா, அதுக்குள்ள கட் ஆயிட்டீங்களா? போட்டு சூடாயிருச்சா? அதுவேதான். ஆமா, வாருங்கள், பாடலை தாருங்கள். யாவரும் கேளியர் இலக்கிய மையத்தின் அனைத்து ஆளுமைகளுக்கும் அன்பு வணக்கம் கூறி நிகழ்வில் உடுமலை லட்சுமி. இன்னைக்கு லவ் டுயட் பாட சொல்லியிருக்காங்க. சரி, அது ஒரு பாட்டு பாடுறேன். உன் பேர் சொல்ல செய்தார் உலக ஆசைதான், உன் பேர் சொல்ல ஆசைதான், புள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேலாசைதான், உன் தோள் சேர ஆசைதான்,
உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உரையா செய்தான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்று ஒன்றாயாக ஆசைதான் உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரில் கரையாசைதான் ஆசைதான் உன்னில் ஆசைதான் கண்ணில் கடை கண்ணில் நீயும் பார்த்தால் போதுமே கால்கள் எந்த கால்கள் காதல் கோலம் போடுமே நானும் கொண்ட மேகம் கொண்டு மறையும் நிலவென கூந்தல் கொண்ட முகத்தை நீ மூடும் அழகென்ன தூக்கத்தில் உன் பேரை நான் சொல்ல காரணம் காதல் தானே பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தானே உன்னை படைத்ததாலே உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரில் கரையாசைதான் ஆசைதான் உன்னில் ஆசைதான் நீயும் என்னை தெரிந்தால் எந்த பிறவி முடியுமே மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன் நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன் வானின்றி வெண்ணிலா எங்கில்லை நாமின்றி காதலில்லை காலம் கரைந்த பின்னும் கூந்தல் அரைத்த பின்னும் அன்பில் மாற்றம் இல்லையே உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரில் கரையாசைதான் ஆசைதான் உன்னில் ஆசைதான் உன் தோள் சேர ஆசைதான் உன்னில் வாழ ஆசைதான் உனக்குள் உரைய ஆசைதான் உலகம் மறக்க ஆசைதான் ஒன்றும் ஒன்றும் ஒன்றாயாக ஆசைதான் உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசைதான் உயிரில் கரைய ஆசைதான் ஆசைதான் உன்னில் ஆசைதான் ஆசைதான் உன்னில் ஆசைதான் நன்றி 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 சிறப்பு 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 லட்சுமி அவர்களே மிக சிறப்பாக இந்த பாட்டை பாடினீர்கள் அங்கங்கெல்லாம் சந்ததிகள்லாம் பயங்கரமா விழுந்துச்சு மிக சிறப்பாக இந்த பாட்டை பாடினீங்க அதாவது மின்சார கண்ணா யார் பேரு சொல்ல நீங்க ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல உங்க பேர் தான் எங்க பேரையா சரி சரி மின்சார கண்ணா என்ற படத்தில் பின்னோட்டம் கொடுப்பீங்களா பின்னோட்டம் என்னது ஆமா நல்ல பின்னோட்டம் தான் இது மின்சார கண்ணா என்ற படத்தில் இந்த பாடல் வந்து சுஜாதா அவர்கள் சுஜாதா மோகன் அவர்கள் பாடியிருப்பார்கள் இசை வந்து ஸ்ரீகாந்தும் தேவா அவர்கள் இணைந்து இந்த இசை அமைச்சிருப்பாங்க மிக சிறப்பான ஒரு பாடல் அங்கங்க அந்த பாடல் பாடுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த பாடலை நீங்க தேர்ந்தெடுத்து பாடினது மிகவும் இனிமை கஷ்டம் இல்லாம இந்த பாட்டை நீங்க பாடினீங்க அதுதான் இங்க வந்து ஹைலைட்னு நான் சொல்லுவேன் மிக சிறப்பாக இந்த பாட்டை பாடினீங்க இணைந்து உங்களுடைய கைபேசி சூடாகாமல் பாடியதற்கு மிக்க நன்றி என்ன அந்த நிகழ்வு முடிய வரைக்கும் உங்க போன் சூடாக கூடாதுன்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இணைந்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி நன்றி அடுத்தவரை பாட அழைப்பதற்கு முன்னாக நான் ஒரு பாடல் பாடி
பாடலாம் என்றிருக்கின்றேன். தோழி, அதுக்கப்புறம் நீங்கள் இணைந்தவரை அழைக்கலாம். பாடுங்கள் தோழி. வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. பார்க்க தெரிந்தால் பார்வை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. கண்ணில் தெரியும் வண்ண பறவை, கையில் கிடைத்தால் வாழலாம். கருத்தின் கவரும் காதல் எண்ணம் கனிந்து வந்தால் வாழலாம். கண்ணி இளமை என்னை அழைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். வாழச் சொன்னால் வாழ்கிறேன், வழியாயில்லை பூமியில். ஆழக்கடலில் தோணி போலே அழைத்து சென்றால் வாழ்கிறேன். நன்றி. நன்றி தோழி. வாழ்வின் தத்துவத்தை கூறும் ஒரு பாடலை பாடியுள்ளீர்கள். அனைத்தும் கலந்ததுதான் காதலில் என்று சரியாக கூறியிருக்கிறீர்கள். அடுத்ததாக நிகழ்வில் நிறுவனர் ஐயா அவர்களை பாட அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. ஐயா எங்கே போயிட்டாரு போல் இருக்கே ரொம்ப நேரமா. ஐயா ரெண்டு இணைப்புல இருக்கிறார் ஐயா. இல்லையே, இப்ப ஒண்ணுதானே காட்டுது. ரெண்டு காட்டுது பாருங்க. அப்படியா? வந்துட்டார். ஐயா வாங்க ஐயா, வந்துடுங்க. கூப்பிட்டீங்களா? ஆமாங்க, பேட்டரி வேற டவுன் ஆயிடுச்சு. அந்த அப்படியே சார்ஜிங் போட்டுருங்க. ஐயோ கடவுளே. நானு பாட்டு பாடிட்டு போயிடுறேன். கேக்குதா? எடுத்துட்டு நான் மியூட், பேட்டரி வேற டவுனாவே இருக்கு. பாடிட்டீங்களா எல்லாரும்? கேக்குதுங்க ஐயா. பாடுங்க ஐயா. நீங்க பாடுனீங்கன்னா பாடியாச்சு. சரி, உங்க ரவுண்ட் இது. என்னாச்சு? செழியன் வந்தாரு. வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. வீட்டுல ஃபங்க்ஷனுங்களா ஐயா? என்ன ஃபங்க்ஷனுங்க? சொல்லவே இல்லை. அது பெருசா கொண்டாடுங்க, சிம்பிளா கொண்டாடுறாங்க. கொண்டாடுங்க.
சரி, பெருசா கொண்டாடிட்டுனா போய் சிறுசா கொண்டாடுறதுக்கே வாழ்த்துக்கள்ங்க ஐயா. எதை தொட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இருக்குது. வந்துருவாங்க அப்பெல்லாம் கோச்சிட்டு இஷ்டத்துக்கு போக போடுறாரு, மாட்டாங்க. இஷ்டத்துக்கு நிறுத்துறாரு அப்படின்ட்டு போயிட்டாங்க இருக்குது. தலைவர் வருவாரு, இன்னொரு பாடல் பாட சொல்லியிருக்கேன். பிரபு ஐயா இருக்காரு, சரவணன் ஐயா. இந்த வந்துட்டாங்க ராகவன் ஐயா ம், வந்துட்டாரு, ம், தலைவர் வந்துட்டாரு. ம். ஆஹ் நிறுவனர் ஐயா பாடுறதை கேட்டு தலைவர் ஐயா சொல்லணும் இல்ல, அப்புறம் கேட்காது எப்படி போயிடுவாரா? ஓகே. வருமா வரல அந்த வேடம் கேக்குதா? கேக்குதுங்க ஐயா. கேக்குது கேக்குது. என்ன கேக்குது? கேக்குதான்னு கேட்டு கேட்டுச்சுங்க. கேக்குதான்னு கேக்குறதா கேக்குதா? சரி சரி ஆமா. நீங்க தொடர்ந்து பேசுறது கேட்டுக்கிதான் இருக்கு. சரி, நல்லது 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 நல்லது. சரி, இத பாடிடலாம். பாடிடலாங்க. உன்னோட நடந்தா கல்லான காடு, என்னோட நடந்தா கல்லான காடு, பூத்தாடும் பூவனமாகிடுமே. உன்னோட நடந்தா கல்லான காடு, பூத்தாடும் பூவனமாகிடுமே. நீ போகும் பாதை நீ போகும் பாதை பூங்கால்களாலே பொன்னான வழியாய் மாறிடுமே. நீ போகும் பாதை பொன்னான வழியாய் மாறிடுமே. ராசாவே உன்னாலே ஆகாசம் விடியும், லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றதே. ராசாவே உன்னாலே ஆகாசம் விடியும், லேசாக என் நெஞ்சம் பூக்கின்றதே. ராசா சொல்லாத மாயங்கள் உன்னாலே நடக்குதே. உன்னோட நடந்த கல்லான காடு, பூத்தாடும் பூவனமாகிடுமே. காடு பூத்தாடும் பூவனமாகிடுமே. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வரும் வழியில் பனிமழையில் பருவநிலா தினம் நனையும், முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வானவீதையில் மேக ஊர்வலம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா பொழிகிறதே, இதயம் வரை நனைகிறதே. உலா போகும் மேகம் கனா காணுமே, விழா காணுமே வானமே. முகிலினங்கள் அழகிறதே, முகவரிகள் தொலைந்தனவு. முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையே. முகிலினங்கள் அழகிறதே, முகவரிகள் தொலைந்தனவு. முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையோ. நீலவானிலே வெள்ளி ஓடைகள் ஓடுகின்றதே, என்ன ஜாடைகள் விண்வெளியில் விதைத்தது யார் நவமணிகள். இளைய நிலா
ஒழுகிறதே இதயம் வரை நனகிறதே உலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானமே. நன்றி, வணக்கம். அப்பா சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு. எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு வந்து பயணங்கள் முடிவதில்லை என்ற ஆமா ஆமா, படத்தை ஏதோ பாடலை மிக நம்ம அருமையாக பாடியாச்சு. பாடினீர்கள். நான் நினைச்சேன் அங்கங்க நீங்க அப்படியே எடுத்து பாடுவீங்க போல, மெட்லி சாங் மாதிரி ஒவ்வொரு பாட்டுலையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாடுவீங்க போல இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இரண்டாவது பாடலை முழுமையாக நீங்க பாடிவிட்டீங்க. முழுமையா பாடிட்டேன். இளையராஜா இசையமைப்பு, வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார்கள். எஸ்பிபி அவர்கள் மிக சிறப்பாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள். நீங்களும் இந்த பாடலை மிக அழகாக பாடினீர்கள். ஒரு இளையவர் பாடியது போலவே இருந்தது இந்த பாடல் நீங்க பாடியது. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். மிக நன்றி, சிறப்பாக நன்றி. பாடினீர்கள். நல்லதுமா, நல்லது. ஏதோ இது முடிஞ்சதை பாடிட்டோம். ஓகே, அடுத்தது தனலட்சுமி அம்மா பாடுங்க. நீங்க தானே பாடாம இருக்கதா சொன்னீங்க. ஆமாங்க இல்லைங்க, நீங்க ரொம்ப சிறப்பா பாடுனீங்க. அந்த ஏதோ பழைய ஞாபகம், எல்லாம் பழைய ஞாபகம் தான். ரெண்டாவது எப்பவோ பாடல் பாடுங்க. பாடிட்டு தெரிஞ்சு காலம் அது அப்படியே சரி இன்னைக்கு பாடி பார்க்கலான்னு பாடியாச்சு. நம்ம பழைய தேர்தல் தலைவர் நினப்புடா அவர்கள் வேறாண்டி பழைய நினப்புடா ஆமா, பழைய நினப்புடா. இப்ப இதான் கூப்பிட்டு நம்ம தேர்தல் தலைவர் அவர்கள் ரொம்ப ரசிச்சு சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்றது ஆரம்பிச்சிட்டாரு அவரு. சொல்றதுக்குள்ளாரியே இந்த அவர் பாடல் சொல்லிக்கிட்டே இந்த இருந்தா பாடல் வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இளைய இளைய நிலா பொழிகிறது. இந்த பாடல் பயணங்கள் முடிவதில்லை. இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்துல நான் வந்து 10th படிக்கிறேன். 10th 83 நான் 10th 11th படிக்கும் போது முடிச்சு வெளியில வந்து ஆமா ஆமா எல்லாம் ஒரு 10th 1980 வாக்குல 9th 80 வாக்குல இருக்குமா? 9th படிக்கிறேன். அல்ல வருஷம் அந்த 82 9th 80 வாக்குல 80 82 வாக்குல. அதுவும் ஆமா, அந்த பாட்டு வந்து நினைக்கிறேன் இல்ல, வாழ்வே மாயமும் ஒரே டைம் வந்தது. இல்லைங்க, பயணங்கள் முடிவதில்லை. இல்ல வாழ்வே மாயமும் இல்ல அந்த படம் சேர்ந்து வந்தது. ஒரே நேரத்துல வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அந்த படம் எல்லாமே ஒரே பீரியட் தான் வந்தது. ஒரு பக்கம் ஒரு கமலும் அது அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியே வந்து பஸ்ஸுக்காக காத்திருக்கும் போது அந்த ஒரு புரோட்டா கடையில இந்த பாட்டு போடுவாங்க. அப்ப நானு பாட்டு போடலனால அவர்கிட்ட இந்த பயணங்கள் முடியல அந்த பாட்டை போடுங்கண்ணே அவர் நச்சிருப்பேன். அப்புறம் அவர் என்னைய பார்க்கும் போது அந்த பாட்டை போட்டுருவாரு. அந்த பாட்டை கேட்டுட்டு தான் வந்து நகர்றது. அந்த அளவுக்கு இந்த பாட்டு நம்மள அப்ப அன்னைக்கு நிறைய ஈர்த்துச்சு. அந்த பாட்டு வரிகளும் சரி, இசையும் சரி, படமும் சரி, எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றியான ஒரு படம் அது. ஆமா, அத வந்து அவரு நம்மளுடைய நிறுவனர் வந்து அத ஒரு பழைய நிலப்ப நினைச்சு அந்த காலத்துக்கு போய் ஒரு பாட்டை போட்டு படிச்சிட்டாரு. எல்லாரும் அவங்க பழைய நினைப்புக்கு போயிட்டீங்கல்ல. அருண் வராரு. ஆமாங்க, பின்னாடி போயிட்டோம். இல்ல அந்த பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு பார்த்தேன். இல்ல இசை ஞானியாவே ஆயிட்டாரு. அந்த காலத்தோட எல்லாம் போயிடுச்சு. அது காலத்தோட மறைஞ்சு போயிடுச்சு. இப்ப நான் ஒரு பாடல் பாடிட்டு நான் விடைபெறுமா? அருண் ஐயா இணைஞ்சாரு, காணோம். வந்துருவாருமா, அதுக்கு அட்மிட் கொடுத்தேன். இன்னும் வெயிட்டிங் ரூம்ல இருக்காரு. சகோதரர் பாடணுமா? பாடுங்க. கொஞ்சம் வேலை இருக்கு, ஒரு பாட்டு பாடிக்கிறேன், அவ்வளவுதான். பாடுங்க. இந்த பாடல் வந்து பூனா ஒரு கேள்விக்குறியில இருந்து எடுத்திருக்கேன். பாடல் ஆசிரியர் வந்து பஞ்சஅருணாச்சலம், பாடியவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணி, பாட போறவர் ஒரு டுபாக்கூர். இல்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் நம்ம அவர் கால் தூசி தானே. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். அவரோட குரல்ல பாடுறாரு, நீங்க ஒரு குரல்ல பாடுறீங்க. உங்களுடைய குரல் வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்ததா இருக்கும். எஸ்பி ஐயாவோட குரல் வந்து அது தனித்துவமானதா இருக்கும். நம்ம ஏன் அப்படி வந்து நம்மள குறைத்து மதிப்பு நம்ம எங்கேயும் பாடுறதுல அவர் முறையா பாடல்லாம் கத்துக்கிட்டு பாடினாரு.
ஆஹ் நாம அப்படி அல்லவே. நம்ம டீமுக்காக உட்காந்து பாடிட்டு இருக்கிறோம். நம்ம ஜூம் நிகழ்வுக்காக உட்காந்து பாடிட்டு சரி, இருக்கோம். ஆமா, இந்த பாடலை பாடுறேன். பாடுங்க பாடுங்க. பாடுங்க சார். சரிங்க சார். விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் அழகே அடடா எங்கெங்கும் அழகே. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் அழகே அடடா எங்கெங்கும் அழகே. உன் உன் நினைவே போதுமடி மனம் மயங்கும் மெய் மறக்கும் புது உலகின் வழி தெரியும் உன் விளக்கே தீபமே. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் அழகே அடடா எங்கெங்கும் அழகே. ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே. ஓவியனும் வரைந்ததில்லையே உன்னை போல் ஓரழகை கண்டதில்லையே. காவியத்தின் நாயகி கற்பனையில் ஊர்வசி கண்களுக்குள் விளைந்த மாங்கனி காதலுக்கு வளர்ந்த பூங்கொடி. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் அழகே அடடா எங்கெங்கும் அழகே. கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை. கையளவு பழுத்த மாதுளை பாலில் நெய்யளவு பரந்த புன்னகை. முன்னழகில் காமினி பின்னழகில் மோகினி மோகமழை தூவும் மேகமே யோகம் வர பாடும் ராகமே. விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது பெண்ணென்னும் பொன்னழகே அடடா எங்கெங்கும் அழகே அடடா எங்கெங்கும் அழகே எங்கெங்கும் அழகே. நன்றி நன்றி நன்றி. சிறப்பு சிறப்பு சிறப்பு. சிறப்பு. ஐயா பின்னோட்டம் கொடுத்துட்டாரு உங்களுக்கு. சூப்பரா. விழியிலே கலந்தது விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது. அருமையான பாடல் வரிகள். இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. அந்த வசனம் மாதிரி ஒரு இது வரும், அந்த இடத்துல சந்தங்கள் வரும். அதுவும் அருமையா எடுத்து பாடினீங்க தலைவரே. மிக சிறப்பு. போய் இன்னைக்கு நைட்டு வந்து பாடுங்க வைஃப் கிட்ட. இந்த பாடலை பாடுங்க. துபாக்கூர்லாம் இல்ல, நல்லாதான் அந்த வரிய பாடிதான் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஆமா ஆமா, இது பாட்டு அருமையா சூப்பரா இருக்கு. பொன்னழகே கண்ணழகேன்னு பாடுனீங்கன்னாக்கா ரொம்ப அப்படியே குழந்து போயிருவாங்க அவங்க. பாடுங்க அவங்கள்ட்ட. இல்ல வணக்கம் வணக்கம். வீட்டுல அடி விழ போகுது. நீங்க ஏதாவது சொல்லி அனுப்புறீங்க, அங்க போய் பாடி வீட்டுல ஏதாவது ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னு நினைச்சு அடிக்க போறாங்க. ஐயா நான் பாடுறேங்க ஐயா. அந்த நினைவே அந்த பாட்டு அந்த லைன் இருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். உன் நினைவே போதுமணி அந்த மாதிரி சரிங்க ஐயா. நிகழ்வில் அடுத்ததாக பாடுறதுக்கு அழங்க தனலட்சுமி அம்மா.
அருண் அழைச்சிட்டேன் நன்றி இப்பதான் அருண் நன்றி அழைச்சிட்டேன். வந்துட்டாரா? நன்றிங்க. ஆமாங்க. அனைவருக்கும் ஆ வணக்கம் ஐயா. நான் 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 வந்து கொஞ்சம் வெளியில வணக்கம். இருக்கேன். அதனால காணொளியில வர முடியலைங்க ஐயா. நான் குரலில் பதிவில் நான் பாடுகிறேன் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாடுங்க பாடுங்க. நன்றி. தூதுவளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி விளக்க துண்டி வெட்டி எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசியும் மாமனுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும் தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி நானும் கூட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி விளக்க துண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா நாள்தோறும் காத்திருந்தேன் நானே தவம் இருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே உனக்காகத்தான் நாள்தோறும் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்ட உன பார்க்கதான் மாமா உன பார்க்கதான் அடமுத்துனக்கு இருக்கு மொத்தமும் தெளிய முறையிடலாமோ சுத்துற கண்ணுல சிக்குன என்ன சிறையிடலாமோ எத்தனை நாள் இப்படி நான் எங்குறது பொட்டு வச்சு பூ முடிக்கும் நார் இருக்கு ஓ தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா ஊர் தூங்கும் வேளையிலும் நான் தூங்க போனதில்லை ஒன்னாலதான் கண்ணே ஒன்னாலதான் யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான் நித்தம் உன் பேருதான் இத்தனை நினப்பு எம்மேல இருந்தும் எட்டி போகலாமோ கட்டுப்பாடு இருந்து கட்டிக்கும் முன்னே முட்டிக்கொள்ளலாமோ முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும் சத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகும் ஓ தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா துண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு ஓ முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா அந்த இந்திரன் சந்திரனும் மாமா வந்தா எந்திரிச்சு நிக்கணும் அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும் நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும் புது வளையல அரைச்சி தொண்டையில நான் நினைச்சி நானும் கூட பேச போற மணிக்கணக்கா நன்றி சிறப்பு சிறப்பு அருண் அவர்களே, மிக சிறப்பாக நல்லது பாடுனீங்க. நல்லது நான் பின்னூட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி தாமோதரன் ஐயா மிக சிறப்பான ஒரு சாட் பாக்ஸ்ல வந்து பின்னூட்டம் கொடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, தத்துவமா குரல் பாடுறாரு. அழகா ஒத்துழைக்கிறது இந்த தம்பிக்கு அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு வந்து குரல் அழகா ஒத்துழைக்குதாமா, வந்து வாழ்த்துக்கள் சொல்லி தாமோதரன் ஐயா ஒரு பின்னூட்டம் கொடுத்திருக்கிறாரு. அதை நாங்க சொல்லியிருக்கிறேன். மிக சிறப்பு, மிக அருமையாக பாடினீர்கள் அருண். அடுத்த முறை வரும்போது உங்களுடைய முகத்தை காட்டினால் நலமாக இருக்கும் என்று முகத்தை நினைக்கிறேன். காட்டணும். முடியாத முகத்தை காட்டணும். ஆமாங்க, வெளியில இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்க வர நன்றிங்க முடியலன்னு சொன்னீங்க. நன்றிங்கம்மா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஆஹ் வந்து நமது நீதியரசர் ஐயாவும் அவருடைய படைப்புல 3 பாடல்களை குறுகிய நாட்கள் இந்த ஒரு 15 நாட்கள்ல 3 பாடல்கள் வந்து வெளியாயிருக்கு நம்முடைய தளத்திலையும் அதை போட்டிருக்காங்க ஐயா அவர்களுக்கு ஆமா நான் இந்த இடத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நமது படைப்புகள் வெளியிட்டு கொண்டே இருப்போம்
அதற்கு ஐயாவுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான பாடல்களை அரங்கேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. இல்ல நல்லா பாட்டு எழுதுறீங்க, நல்லா பாடவும் செய்றீங்க. நீங்க நல்ல பின்னணி பாடகராக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாம் காலம் கைகூடி வந்தால் எல்லாம் நடக்கும். கண்டிப்பா. நல்லா நன்றிங்க ஐயா. சிறப்புங்க ஐயா. அந்த இவருடைய பாடல் ஒண்ணு எங்கேயோ பள்ளிக்கூடத்துல கூட பாடிட்டாங்க போல இருக்கு. நல்லா ஆடி பாடி. ஆமாங்க ஐயா, ஆண்டு விழாவில் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க ஐயா. நல்ல சிறப்பா அந்த லூப்ல கேட்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. ஒரு சினிமா பாடல் அளவுக்கு இது வந்து நல்ல ரீச் இருக்கு. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ல நல்லா இருக்கு. அத கொஞ்சம் பாடி இருந்தா ஐயா இணைப்புல ஏதோ பிரச்சனை இருக்குங்க ஐயா, ஒண்ணுமே கேட்கல. பரவாயில்ல. என்னுடைய நாம பேசுறது கேட்கலையா? இல்ல உங்க இணைப்புல ஏதோ இப்பதான் கேக்குது, இப்பதான் நல்லா கேக்குது. சரி, நல்லது. அடுத்தது தனலட்சுமி அம்மா பாடுங்க. தனலட்சுமி பாடணும், பாடிட்டு இருங்க. நான் ஒரு எட்டி பார்த்துட்டு ஒடியாந்துடுறேன். நீங்க பாடிட்டே இருங்க எல்லாரும். சரிங்க. அருண் ஐயா ஏதோ ஒண்ணு பாட சொன்னார் ஐயா. அந்த பாடல் ஆண்டு விழால பாடினதா? சரி, அது மறுபடியும் கடைசியா கேட்டுக்கலாம். அவரு வெளியேறிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்காரு இருக்காரு. சிவாஜி படத்துல இருந்து பாடல் இசையமைப்பு என்னன்னு தெரியல, நாங்க கவனிக்கல அதெல்லாம். அப்புறமா தோழி அவர்கள் சொல்லிடுவாங்க அதெல்லாம். சகானா சாரல் தூவுதோ சகாரா பூக்கள் பூத்ததோ சகாரா பூக்கள் பூத்ததோ சகானா சாரல் தூவுதோ என் விண்வெளி தலைக்கு மேல் திறந்ததோ அடடா அந்த வெண்ணிலா வீட்டிற்குள் நுழைந்ததோ அது என்னுடன் தேநீர் கொண்டதோ கனவோ நிஜமோ காதல் மந்திரமோ 1000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது 100,000 ஆண்டுகள் தாண்டியும் வாழும் இது சகாரா பூக்கள் பூத்ததோ சகானா சாரல் தூவுதோ தலை முதல் கால் வரை தவிக்கின்ற தூரத்தை இதழ்களில் கடந்து விடு உன் மீசை என்ற மெல்லிய சாவியில் புலன்களை திறந்து விடு பூமிக்கும் வானுக்கும் விரிகின்ற தூரத்தை பூக்களில் நிரப்பட்டுமா பூக்களின் சாலையில் பூனை ஏந்தியே வானத்தில் நடக்கட்டுமாகோ 1000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது 100,000 ஆண்டுகள் தாண்டியும் வாழும் இது 100,000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது 100,000 தாண்டியும் வாழும் இது சகானா சாரல் தூவுதோ சகாரா பூக்கள் பூத்ததோ என் விண்வெளி தலைக்கு மேல் திறந்ததோ அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்ததோ அது என்னுடன் தேநீர் கொண்டதோ கனவோ நிஜமோ காதல் மந்திரமோ 1000 ஆண்டுகள் சேமித்த காதல் இது 100,000 ஆண்டுகள் தாண்டியும் வாழும் இது
சகானா சாரல் தூவுதோ சகார பூக்கள் பூத்ததோ ஓ ஓ நன்றி. சிறப்பு தோழி, மிக அருமையாக பாடல் பாடினீர்கள். சிவாஜி படத்தில் இருந்து ஒரு அற்புதமான பாட்டு, சின்மயியும் உதித் நாராயணன் இருவரும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள். ஏ.ஆர். ரகுமான் அவர்களின் இசையில் அருமையான ஒரு பாடல். அமைதியாக இந்த பாடலை நீங்கள் சிறப்பாக பாடினீர்கள். மிக்க நன்றி நெறியாளரே. நன்றி தோழி, நன்றி தோழி. யார் பாடினது சொன்னீங்க? சின்மயியும் சின்மயி உதித் நாராயணன் பாடினது, ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைப்பு. சிறப்பா பாடுங்க. நன்றிங்க தோழி. ஐயா வெளில போயிட்டாங்க போல இருக்கு. கொஞ்சம் ஒரு பாடலோட ஐயா வந்தா நிறைவு பண்ணிக்கலாமா என்ன? பண்ணிக்கலாம். ராகவன் ஐயாவை ஒரு பாடல் பாட சொல்லலாம். அவர் பாடுறதுக்கு ரெடியா இருக்காரு. அடுத்தது பிரபு ஐயா ஒண்ணு பாடட்டும், அதுக்குள்ள ஐயா வந்துருவாரு. ராகவன் ஐயாவை பாட அழைக்கிறேன், வாருங்கள். வணக்கம்மா. நான் பழைய பாடல் ஒன்று, எம்ஜிஆர் பாட்டு, படகோட்டி, பி. சுசீலா, சவுந்தரராஜன் பாடியது, விஸ்வநாத ராமகிருஷ்ணன். தொட்டால் பூ மலரும் தொடாமல் அன்மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும் சோடாமல் கண் சிவந்தே, தொட்டால் பூ மலரும் தோடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சூடாமல் கண் வந்தே, கண்கள் படாமல் கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை, நேரில் வராமல் நெஞ்சை தராமல் ஆசை விடுவதில்லை, ஆசை விடுவதில்லை, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், இருவர் ஒன்றானார் ஒருவர் என்றானார் இளமை முடிவதில்லை, இளமை முடிவதில்லை, கொடுத்து சென்றான் பொழுதும் விடிவதில்லை, பொழுதும் விடிவதில்லை, தொட்டால் பூ மலரும் தொடாமல் மலர்ந்தே, சுட்டால் பொன் சிவக்கும் சூடாமல் கண் சிவந்தே, பக்கம் நில்லாமல் பார்த்து செல்லாமல் பித்தம் தெளிவதில்லை, பித்தம் தெளிவதில்லை, வெட்கமில்லாமல் வழங்கி செல்லாமல் வருத்தம் தெரிவதில்லை, வருத்தம் தெரியவில்லை, தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் தொடாமல் கண் சிவந்தேன், பழரச தோட்டம் பனிமலர் கூட்டம் பாவை முகமல்லவா, பாவை முகமல்லவா, அழகிய தோள்கள் பழகிய நாட்கள் ஆயிரம் சுகமல்லவா, ஆயிரம் சுகமல்லவா, தொட்டால் பூ மலரும்
சூடாமல் நான் மறந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும் சூடாமல் கண் சிவன் ஆ ஆ, ஓ, ஓ. இரண்டாவது வாய்ப்பு. நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. ஆம், சிறப்பாக பாடினீங்க. நன்றி. மீண்டுமாக ஒரு பாடல் பாடியதற்கு மிக்க நன்றி. உங்கள் ஆர்வத்திற்கு நன்றி. என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா பிரபு ஐயா பாடுறீங்களா? பாடலாங்க. பாடுங்க. மீண்டும் சிற்பியின் இசையில் உன்னை நினைத்து என்ற ஒரு அருமையான ஒரு படம். இந்த படத்துல ஒரு அருமையான ஒரு மெலோடி சாங். அதே உன்னிமேனன் அவர்களின் குரலோடு சுஜாதா அவர்களும் இணைந்த ஒரு பாடல். என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, என்னை தாலாட்டும் பொன்னூஞ்சல் நீ அல்லவா, என்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நீ அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை புயல் என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா, என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, நதியாக நீயும் இருந்தாலே நானும் நீ இருக்கும் காலம் வரை கரையாகிறேன், இரவாக நீயும் இருந்தாலே போதும் உன் இருக்கும் நீளம் வரை நிலவாகிறேன், முதல் நாளின் மனதில் விதையாய் நீ இருந்தாய், மறுநாள் பார்க்கையிலே வனமாய் மாறிவிட்டாய், நாடி துடிப்போடு நடமாடி நீ வாழ்கிறாய், என்னில் நீ வாழ்கிறாய், என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, ஆகாயம் ஓர் நாள் விடியாமல் போனாள், உந்தல் கையில் எந்த ஜீவன் விளக்காகுமே, பூலோகம் ஓர் நாள் காற்றின்றி போனாள், எந்த ஜீவன் உந்தன் மூச்சில் காற்றாகுமே, அன்பே நான் இருந்தேன் வெள்ளை காகிதமாய், என்னில் நீ வந்தாய் பேசும் ஓவியமாய், தீபம் நீ என்றால் அதில் நானே விளக்காகிறேன், அதில் திரியாகிறேன், என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா, உன்னை மழை என்பதா இல்லை வெயில் என்பதா, அந்த ஆகாயம் நிலம் காற்று நீ என்பதா, உன்னை நான் என்பதா, என்னை தாலாட்டும் சங்கீதம் நீ அல்லவா, உன்னை சீராட்டும் பொன்னூஞ்சல் நான் அல்லவா. தேங்க்யூ. சிறப்புங்க, சிறப்பு. மிக சிறப்பாக பாடினீங்க. மீண்டுமாக ஒரு பாடல் கொடுத்ததற்காக மிக்க நன்றி. சீராட்டு எல்லாத்தையும் சீராட்டி தூங்க வைத்துட்டீங்க இந்த பாடல் மூலமா. பாராட்டி மிக சிறப்பாக இந்த பாடலை பாடி அசத்தி விட்டீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நன்றிங்க ஐயா, மீண்டுமாக இணைந்து ஒரு பாடல் பாடியதற்கு. நன்றி நன்றி. ரொம்ப நல்லா இருந்துங்க பிரபு. நீங்க பாடுற மாதிரியே தெரியல, சினிமாவில் பாட்டு கேட்கற மாதிரியே இருந்தது. நன்றி நன்றி. இந்த பாட்டெல்லாம் இசையோட பாடி பழக்கங்க ஐயா. இன்னைக்குதான் முதல்ல இசை இல்லாம பின்னணி இசை இல்லாம பாடு.
அதான் இசை இல்லாவிட்டாலும் இந்த பாட்டு அப்படியே தத்துருவமா நீங்க பாடுற மாதிரியே இருக்கு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நல்லது 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 நல்லது. சரி சரி, நன்றி. சிறப்பு. 2 பாடல்கள் பாடிய பிரபு ஐயாவுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மிக சிறப்பாக பாடினீர்கள். நிகழ்வில் அடுத்ததாக பாட விரும்புகிறது யாரு? நிருபர் ஐயா அவர்களா? யாரு? அவ்வளவுதான், நிறுவனர் எல்லாரும் ஐயா பாடிட்டாங்க, எல்லாரும் பாடிட்டாங்க. பாடல்கள் ஏன் வைத்திருக்கிறாரா என்று கேட்கிறேன். ராவண ஐயா 2வது பாட்டு பாடிட்டாரு, பிரபு ஐயா பாடிட்டாங்க. தாமோதரன் ஐயா அதுவும் சொல்றதா சொல்லலாம். மணி மணி நாகலியோ? சரி, என்ன பண்ணலாம். தமிழ் என்னம்மா இன்னைக்கு இது உலகத்தோ மொழி தமிழ் தினம் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. உலக மொழி உலக தினம், தாய் உலக தாய்மொழி தினம். தாய்மொழி தினம். ஐயா, நீங்க கொடுத்த தலைப்பையும் தாய்மொழி தினத்தையும் ஒட்டி ஒரு அருமையான ஒரு காதல் பாடல் வரிகளை மட்டும் நான் பாடுறேங்க ஐயா, பாடலாங்களா? பாடுங்க பாடுங்க பாடுங்க. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் பிறழுதடி. வாய்மொழியும் எந்தன் தாய்மொழியும் இன்று வசப்படவில்லையடி, வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் பிறழுதடி. இது ஸ்வர்க்கமா இல்லை நரகமா, சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் நீர் கொண்டு போவதும் உன் சொற்களில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உன் காலடி தேடி வந்தேன். பூக்கள் எல்லாம் வெறும் வாசம் என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். நன்றிங்கய்யா. நல்லது நல்லது, நன்றி நன்றி நன்றி. உலக தாய்மொழி தினத்துக்காக ஒரு ஆடியோ ரெடி பண்ணிச்சு, அதை போட்டு பார்க்கலாமான்னு ட்ரை பண்ணேன். போடுங்கய்யா, முயற்சி பண்ணலாம். அது நான் லேப்டாப் தான் செட் பண்ணி வச்சேன், லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ செல்போன்ல ட்ரை பண்ணோம். ஐயா, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங்லாம் ஆஃப் பண்ண உடனே சில கருத்துக்களை நம்ம இந்த நிகழ்ச்சியை பற்றி பகிர்ந்துக்கலான் இருக்கோங்க. முயற்சி பண்றேன். இப்போ முடிக்கலன்னா வந்துடலாம். அதாவது என்னன்னா, பாடல் வெறும் பிளைனா பாடல் மாதிரி இல்லாம ஒரு வாரம் வந்து நம்ம ஒரு பாட்டுக்கு பாட்டு அல்லது ஒரு அந்த மாதிரி கூட பண்ணா இன்னும் ஒரு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கய்யா. அதுக்கு ஒத்திகை பார்த்துக்கிட்டு செய்யணும். நம்ம ஒரு 6 பேர் 7 பேர் சேர்ந்தோம்னா ஒரு 2 டீமா பிரிச்சு ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு அதை அப்படி செஞ்சா ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா தடுமாறிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடல் வரிகளை டக்குன்னு பிடிக்க முடியாது, ஃபுல் வரிகளையும். அதுதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லை. செய்யலாம், ஆனா முன்னாடியே நான் இதை பாடினா இதை பாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டு பாடினாதான் பாடல் ரெடி பண்ணி வச்சுட்டு. எழுத்துக்கு பாடல் அப்படிங்கிற போது அந்த நேரத்துல என்ன தோணுதோ அதுதான் நம்ம பாடணும். எல்லாருக்குமே பாடல் பாடிட முடியாது இல்லைங்களா? ஸ்கிரீன்ல ஏதாவது தெரியுதுங்களா ஐயா? ஒரு சாட் மாதிரி வந்திருக்கு, எழுத்துதான் தெரியுது, வேற ஒண்ணும் தெரியலையே. நம்ம வாட்ஸ்அப் பகுதி மாதிரி தான் காட்டுது. சரி, இந்த பாட்டு ஒண்ணு போடலாம். சரி, போடுங்க ஐயா.
உவகை கொள்ளுது மனம் நம் தாய்மொழிக்கு ஏது நிகருண்டோ தன்னிகரில்லா மொழி தமிழ் மொழி என்றோ தமிழ் சுவைத்தால் வரும் சுகம் கோடி தமிழை சுவாசித்தால் மகிழ்த்தாடிடும் நாடி அன்பும் பண்பும் தானாய் வந்திடும் தேடி கொண்டாடுவோம் எல்லாரும் ஆடி பாடி தமிழன்னை பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம் அல்லவா பெருமையோடு வாழ் காரணம் தமிழ் அல்லவா உச்சரிக்கும் போதே ஒட்டிக்கொள்ளும் உவப்புகள் என்ன என்ன தித்தித்திடும் இனிப்புகள் தமிழ் சுவைத்தால் வரும் சுகம் கோடி தமிழை சுவாசித்தால் மகிழ்த்தாடிடும் நாடி அன்பும் பண்பும் தானாய் வந்திடும் தேடி கொண்டாடுவோம் எல்லாரும் ஆடி பாடி கற்றிட வந்திடும் ஏற்றங்கள் பருகிட பருகிட பெருகிடும் இன்பங்கள் வான் போல் வளர்ந்திடும் தேன் போல் இனித்திடும் தமிழை போற்றிடுவோம் வையகம் தழைத்திட மனமெல்லாம் குளிர்ந்திட தமிழன்னையை வணங்கிடுவோம் தமிழ் சுவைத்தால் வரும் சுகம் கோடி தமிழை சுவாசித்தால் மகிழ்த்தாடிடும் நாடி அன்பும் பண்பும் தானாய் வந்திடும் தேடி கொண்டாடுவோம் எல்லாரும் ஆடி பாடி உலகத்தாய் மொழி தினம் உவகை கொள்ளுது மனம் நம் தாய்மொழிக்கு ஏது நிகருண்டோ தன்னிகரில்லா மொழி தமிழ் மொழி என்றோ தமிழ் சுவைத்தால் வரும் சுகம் கோடி தமிழை சுவாசித்தால் மகிழ்த்தாடிடும் நாடி அன்பு பண்பும் தானாய் வந்திடும் தேடி கொண்டாடுவோம் எல்லாம் ஆடி பாடி வம்சம் தழைக்க வரும் கிழக்கே அடையாளம் இது அன்புக்கே அடித்தளம் இனிய வாழ்வுக்கே இனிதே நடந்திடும் வளைகாப்பு எல்லோருள்ளும் எதிர்பார்ப்பு மனசுக்குள் ஒளிருது மத்தாப்பு மகிழ்ச்சியில் மலருது பூந்தோப்பு வாழ்க வாழ்க மகராசி வந்தவர்களின் நல்லாசி நாளை பிறக்கும் முகராசி அது வழங்கும் நல்லா
ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்கய்யா. சூடாயிடுச்சு, செல்போன் சூடாகி நின்று போச்சு. ஆமா, அது கட் ஆயிடுச்சுங்க. நீங்க பேசுறது கேட்டது. ஓகே ஓகே, பரவாயில்ல. சரி, பாத்துக்கோ. வேற முடிச்சிடலாமா? மணி 8:38 தான். முடிச்சிடலாங்க. 8:39 ஆகுது. சரி, முடிச்சுக்கன்னா ஐயா, அந்த முடிச்சிடலாம். பாடலை எங்களுக்கு பாடுவதற்கு அனுமதி தர முடியுமாங்க ஐயா? எந்த பாட்டு? நீங்க இந்த தாய்மொழி தினத்துக்காக ஒரு பாட்டு ஒண்ணு உருவாக்கியிருக்கீங்களா? அது என்ன, பயன்படுத்திக்கங்க. எனது இல்ல, கவிப்பிரியை எப்படின்னா அந்த கங்காவுடைய. கரோக்கி மாதிரி ரெடி பண்ணி வரிகளை கொடுத்தீங்கன்னா அதை நாங்க மனப்பாடம் பண்ணி பாடலாம்லங்க ஐயா, நீங்க கொடுத்த அதெல்லாம் எனக்கு இசையிலே. தெரியாது, கராப்லாம் எனக்கு தெரியாதே. நாங்க பண்ணிக்கிறோங்க ஐயா. நீங்க பண்ணிக்க, எது வேணாலும் பண்ணிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கவிப்பிரியை கங்காவுடைய பாட்டு. அது ஏன்னா இந்த பாடல் மிக நன்றாக இருக்குங்க, அந்த இசை எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா நான் உங்களுக்கு கேக்குதுங்களா அனுப்பிச்சு. ஐயா பேசுறது? எனக்கு ஒண்ணுமே கேட்கல. கேக்குது கேக்குது. கேக்குதுங்க தோழி. கேட்கலையாம்மா? ரொம்ப கேட்கலையா? குறைவா கேக்குற மாதிரி இருக்கு. சவுண்ட் எங்களுக்கெல்லாம் குறைஞ்சிருச்சோ? நல்லா தான் கேக்குது. சரி லோவா சரி, கேக்குது. அதெல்லாம் நெட் ப்ராப்ளமா இருக்கும். சரி, ஓகே. கேக்குது. பிரபு பிரபு, இந்த பாட்டை நீங்க பயன்படுத்திங்க. யாவரும் கேளில்ல போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்க சரிங்க, பாருங்க. நான் பாத்துக்கிறேன். இல்ல போடுறேன், இல்ல ஏன்னா உங்களுக்கே ஷேர் பண்றேன். பண்ணிருக்கீங்க, நேற்று கூட காலைல ஒரு வீடியோ வந்துருச்சுங்கய்யா, பார்த்தேன், பாத்துருக்கேன். இல்ல, இந்த சாயந்தரம் தான் அது கிரியேட் பண்ணேன். மத்தியானத்துக்கு மேலதான் பார்த்தேன் அந்த பாட்டை. சரி, ஓ, தாய்மொழி அப்படிங்களா? தினம்ங்கிறது எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. சரி, அந்த பாட்டையாவது ரெடி பண்ணுவோம்னு சொல்லி அவசரமா ரெடி பண்ணிட்டு வந்தேன். அதனால அதான். ஈவினிங் தான் ஷேர் பண்ணிருப்பேன். சரிங்க சரிங்க. நல்லது நல்லது நல்லது, பயன்படுத்திக்கங்க. நன்றி. சரி சரி சரிங்க. சரி, க்ளோஸ் நிறைவு பண்ணிக்கணும், நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு பண்ணலாமா ஐயா? தாமதன் ஐயா ஏதாவது சொல்றாரா? தாமதன் ஐயா சொல்றதா சொல்லலாம். 2 வாரத்துக்கு அப்புறம் நல்லா சந்தோஷமா போச்சு சார். பழகிட்டு உங்களுடைய பாட்டு கேட்டு சந்தோஷமா பேசி 2 வாரம் போனது, இந்த வாரம் நல்லா நிம்மதியா போச்சு சார். நல்லது நல்லது, நன்றி ஐயா, நன்றி 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 நன்றிங்க ஐயா, நன்றி நன்றி. நிறைவு பண்ணுங்க யாராவது ஒருத்தர். நான் இது ஒரு பாடலோட என்னோட இதை நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து முறையா முடிச்சு வைப்பாங்க இதை. சரி, நல்லது நல்லது. பாடுங்க. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி வந்து சோக பாடல் தான் காதலுக்கு ரொம்ப உணர்வு கொடுக்கும்னு சொன்னாரு. அதனால ஒரு சோக பாடலை பாடி எல்லோருக்கும் அந்த ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதனால் இந்த பாடலை நான் தேர்ந்தெடுத்து பாடுகின்றேன். பாடலோடு எனது தலைமை வரையை நான் முடிக்கிறேன். கடைசியில் எல்லாத்தையும் அள வச்சுட்டு போயிடாதீங்க. இல்ல 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 இல்ல, அந்த உணர்வோட போய் தூங்குங்க எல்லாரும். அப்படியா? ஆமாங்கய்யா. ஆகணுங்கிறீங்க. சரி, ரைட், பாடுங்க. அது இதுதான், நீ காட்டுமல்லி பாட்டு பாடுறதா சொன்னீங்க, பாடிட்டீங்களா? பாடிட்டேங்கய்யா, பாடித்தானே நான் வந்து 2வது பாடலா பாடினேன். அது பெண் குரல் மட்டும் பாடினேன். நீங்க ஆண் குரல் பாடுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க அதை பாடாம வேற பாட்டு பாடிட்டீங்க. பாடினப்ப நான் இல்ல. சரி, ஓகே ஓகே. சரிங்கய்யா, நல்லதுங்கய்யா. நல்லது நல்லது. வாழ்வு உருவாகும் போது புகழ் பாட பல போடுவார். அந்த புகழ் போதையாலே எளியோரின் வாழ்வை மதியாமல் உரையாடுவார். பொருளோடு வாழ்வு உருவாகும் போது புகழ் பாட பல போடுவார். அந்த புகழ் போதையாலே எளியோரின் வாழ்வை மதியாமல் உரையாடுவார். நேரு விதியோடு விளையாடுவார். அன்பை மலிவாக எடை போடுவார். இந்த கனிவான பாடல் முடிவாகும் முன்னே கனவான கதை கூறவா. பொங்கும் நீரை அணை போடவா. காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா. உள்ளம் மலை மோதும் நிலை கூறவா. அழையாத காதல் நிலையானதென்று அழகான கவி பாடுவார். வாழ்வில் வளமான மங்கை
பொருளோடு வந்தால் மனமாறி உறவாடுவார். அழியாத காதல் நிலையானதென்று அழகான கவி பாடுவார். வாழ்வில் வனமான மங்கை பொருளோடு வந்தால் மனமாறி உறவாடுவார். கொஞ்சம் மொழி பேசி வலை வீசுவார். தன்னை எளிதாக விலை பேசுவார். இந்த கனிவான பாடல் முடிவாகும் முன்னே கனவான கதை கூறவா. பொங்கும் வெளி நீரை அணை போடவா. காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடவா. உள்ளம் அலை போடும் நிலை கூறவா. நன்றி. இந்த பாடல் அரங்கத்தை தலைமையேற்று நடத்தி தர எனக்கு வாய்ப்பளித்த யாவரும் கேளீர் கலை இலக்கிய மைய ஆளுமைகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அரங்கத்தை அம்மாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி. நன்றி தோழி. இன்றைய பாடலை தலைமையேற்று நடத்திய இணை தலைவர் ஜெயா வேதாச்சலம் அம்மா அவர்களுக்கு யாவரும் கேளீர் கலை இலக்கிய மையத்தின் சார்பாக வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இணைப்பில் இணைந்து இன்று நிகழ்வு பாடல்களை மிகவும் அருமையாக பாடி அனைவரும் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் நிகழ்ச்சி இருந்தது. அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் கவியரங்கத்தில் சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் இரவு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க. நன்றி.